ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வீக் டேயில் எடுத்தது. அன்றைக்கி காலையிலே பேக்கெல்லாம் தூக்கிட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறதுக்காக போட் யார்டு தான் கிளம்பி போனோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. அதே மாதிரி என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் வந்து சமைக்கிறது வந்து மீனாக தான் இருக்கும். அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் வைக்கிற மீன் குழம்பை பார்த்து நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருக்கீங்க. நானுமே ஷார்ட்ஸில் அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விலாகில் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். மீன் வாங்க போகிற வழியில் எதுக்கு மக்கள் இவ்வளோ கூட்டமாக லைனாக நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்காக தான். திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கும் வந்து கண்ணாடி பாலம் போட்டுட்டாங்கல்ல, அதை பார்க்குறதுக்கு தான் டூரிஸ்ட் மக்கள் வந்து காலையில் 7 மணிலேருந்தே க்யூ வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு க்யூ வந்து பெருசாக இருந்தது. போட்டிங் சர்வீஸ் வந்து 8:30 இல்லைன்னா 9க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஆனால் நாங்கள் இன்னும் அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்க போகலை. சரி, வெளியூர் மக்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு போட்டோம். அதுக்கப்புறமா அந்த கூட்டம்லாம் கம்மியானதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு வீக்கெண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் கூட்டம் கம்மியான மாதிரியே இல்லை. போட்டிங்க்கு வந்து வீக்கெண்டில் தான் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது. 250, 300, 350, 400, 1750, 800, 1800, 1900. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஊரில் இருந்த டைம்லையாக இருக்கட்டும், இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து தான் மீன் வாங்கிட்டு வருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. இப்போ ஒரு 2-3 வாட்டி தான் ஹஸ்பண்ட் கூட இங்கே மீன் வாங்க வந்திருக்கேன். இங்கே மீன் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ்னால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வள்ளத்துலேருந்து வர்ற மீன் எல்லாம் இங்கே வச்சு தான் வந்து ஏலம் பிடிப்பாங்க. மேக்ஸிமம் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இங்கே கம்மியாக தான் வருவாங்க. இங்கே வந்து வியாபாரிமார்கள் தான் வந்து அந்த குட்டை குட்டையாக மீனை வந்து ஏலம் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க. நல்ல லாபமாக வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை விற்றுப்பாங்க. இப்போ நாங்கள் மீன் வாங்குற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. கொஞ்சம் பார்த்து பேரம் பேசி எடுத்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா லாபமாக இருக்கும். வியாபாரி மட்டும்தான் ஏலம் பிடிக்கணும்னு கிடையாது. இப்போ நம்ம 2-3 ஃபேமிலிக்கு சேர்த்து மீன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளும் வந்து இங்கே ஏலம் பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மீனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னுமே நல்ல லாபமாக இருக்கும். கிலோ கணக்கில் வாங்குறதுக்கும் ஏலம் பிடிச்சி வாங்குறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து நமக்கு மட்டும் வீட்டு தேவைக்கு தான் தேவைப்பட்டதுனால எனக்கும் அம்மாவுக்கும் ஒவ்வொரு கிலோ மீன் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மீன் சந்தை. அங்கேருந்து ஏலம் பிடிப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து தான் அந்த பாட்டிமாரெல்லாம் மீன் வந்து வித்துட்ருப்பாங்க. அங்கேயே வந்து மீனை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. மீனை கட் பண்ணி வாங்கிட்டோன்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இதே வாங்கியிருக்க இந்த 2 மீனை நான் வீட்டுக்கு போய் எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளேயே கையில் 10 இடத்துல வந்து மீன் முள் வந்து குத்து வாங்கிப்பேன். நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த 4 வெலை மீனையும் அந்த அண்ணாட்ட கொடுத்து மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே சல்லுன்னு அவங்க வச்சுருந்த கத்தியை வச்சு மீனெல்லாம் கட் பண்ணி அழகாக வந்து மேலே இருக்கிற அந்த செதிலெல்லாம் எடுத்து 2 கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே வர வழியில் அம்மாவுக்கு வாங்கின மீனை அம்மாட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். நாங்கள் காலையிலே குட்டீஸ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போய் மீன் வாங்கிட்டு வரலாங்கிற பிளானில் தான் கிளம்பணும். ஆனால் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் குட்டீஸ் 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. நல்ல வேலை வீட்டில் அன்றைக்கி அத்தை இருந்ததுனால டிவி போட்டு கொடுத்து டிவி பார்த்துட்டுருங்க, நாங்கள் வரது வரைக்கும் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். முந்தின நாளே அம்மா வந்து அடை தோசைக்கு மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் வந்து தேங்காய் துவையல் மட்டும் அரைச்சிட்டேன். ஸோ வந்ததும் எல்லாத்துக்கும் அடை தோசை தேங்காய் துவையல் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச கையோட குட்டீஸ்க்கு வந்து 1 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிகிறது வரைக்கும் குட்டீஸ் கூட நான் இருக்கணும். அதுக்காக ஒரு வாட்டி தனியாக ரெடி ஆகணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே அடுத்த சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த சம்மரில் குட்டீஸை வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். பன்சூவில் மேக்ஸ் கற்றுக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுத்து அது நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால இப்போ வந்து கோர்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணும்போது பன்சூ வந்து நல்ல ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மாக இருந்ததுனால தான் குட்டீஸை வந்து இதில் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆக்சுவலாக பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு வந்து சின்ன வயசில் இருந்தே காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் நான் பயந்து படித்த ஒரே சப்ஜெக்ட்னா அது மேக்ஸ் தான். இப்போ வரைக்கும் கனவுல ஃபெயில் ஆகுற மாதிரி எனக்கு வந்ததுன்னா அது மேக்ஸில்
சூழ்நிலையாக தான் இருக்கும். ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு கேட்டு படித்து காலேஜில் மேக்ஸில் வந்து அரியர் வைக்காமல் படித்து முடிச்சிட்டேன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் சின்ன வயசுலேருந்தே அந்த மேக்ஸ்க்கான ஃபவுண்டேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துடணும். மேக்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டோனாலே அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பன்சூவில் பார்த்திங்கன்னா மேக்ஸோட நல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு புரிகிறது மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்கும்போது சடனாக நமக்கு கோபம் வரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பன்சூவோட ஃபவுண்டர் யாருன்னா நீலகந்த பானு. அவங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர். அவங்களுக்கு வந்து அந்த மேக்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 5 வயசுலேருந்து 14 வயசு வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள மேக்ஸ் கோர்ஸை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களை வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்ஜெட்டில் நீங்கள் வந்து கோர்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 2 2 2 You're right. 2 is the smallest number. What is the next smallest number after 2? 3 3. Very good. After 3? ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஏஜை பொறுத்தும் நம்ம 1 வீக்லி எத்தனை கிளாஸ் எடுக்கிறோம், மந்த்லி நம்ம எத்தனை கிளாஸ் எடுக்கிறோம், அப்புறமா நம்ம குழந்தைங்களோட அந்த கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஃபீஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வேணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க 0ல இருக்காங்க. 1 சரி வந்துச்சு. அப்போ எத்தனை ஜம்ப்? 1 இப்படி ஸ்மால் ஜம்ப் ஓடி பண்ணுவான். குட்டீஸ்க்கு வந்து அன்றைக்கி நம்பர் சிஸ்டம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கிளாஸ் முடிக்கிறது வரைக்குமே நான் இல்லைனா ஹஸ்பண்ட் யாராச்சும் குட்டீஸ் கூட இருப்போம். அதை ஒன்ஸ் அவங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு வாட்டி வீட்டில் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஒரு டெமோ கிளாஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சூடாக மீன் குழம்பு சாப்பிட்றது விடைக்குமே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே மீன் குழம்பு வச்சுட்டு மதியம் டைமில் அதை சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மீன் குழம்பு நைட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். அதுதான் வந்து மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி. சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊருக்கு வந்துட்டாலே சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னி ரைஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எங்கள் ஊர் ஸ்பெஷல் அந்த குண்டு குண்டு செங்கல்பட்டு அரிசி தான். அந்த செங்கல்பட்டு அரிசிக்கும் மீன் குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டா தான் காம்பினேஷனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதான் நம்ம கடையில் வந்து மீனெல்லாம் கட் பண்ணி அவங்க வந்து உள்ளே இருக்கிற அந்த குடல் வேஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கண்டிப்பாக உள்ளே வந்து வேஸ்ட் இருக்கும். அதை வந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரு 5-6 வாட்டி தண்ணியில் நல்லா பார்த்து அலசி எடுத்தால் தான் மீன் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகும். நான் வந்து எப்போவுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணும்போது உப்போ இல்லைனா மஞ்சள் தூள் இது எதுவுமே சேர்க்க மாட்டேன். சப்போஸ் அது ஐஸ் மீனாக இருந்தது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் நல்லா கல் உப்பு அப்புறமா மஞ்சள் போட்டு மீனை க்ளீன் பண்ணி எடுப்பேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எங்கள் ஊர் சைடில் ஸ்பெஷலாக வந்து குழம்பு பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவோம். அதை வச்சு தான் மீன் குழம்பு வைப்போம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே மாதம் அது காலியாக ரெடி பண்ணி வச்சுருவேன். அந்த மசாலாவில் என்னெல்லாம் நாங்கள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை தான் நம்ம இன்றைக்கி வறுத்து தேங்காய் கூட அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். 1 ஸ்பூன் முழு மல்லிக்கு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த குழம்புக்கு ஆயில் எதுவுமே தனியாக சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா எல்லாம் வறுக்கும்போது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோமே தவிர எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடு வைக்கிற அந்த அத்தன்டிக்கான மீன் குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்காம தான் நாங்கள் வந்து செய்வோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா கூட தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடணும். இதுதான் வந்து மீன் குழம்புக்கான அரைப்புன்னு சொல்லுவோம், அதாவது இந்த பேஸ். ஸோ இது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்னா புளி தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும், ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மீனை வந்து குழம்புல போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம குழம்ப
வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மீனில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் குழம்புல நல்லா இறங்கும். ஆனால் இந்த மெத்தடுக்கும் நானே நிறையா மீன் குழம்பு ரெசிபி எல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெய் போட்டு எல்லாமே வதக்கிட்டு கடைசியாக தான் வந்து மீன் குழம்பு கொதிக்கும் போது மீன் போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட இப்போ வரைக்கும் டவுட்டில் வந்து கேட்பாங்க, மீனை வந்து ஃபஸ்ட்டே நம்ம குழம்புல போடுறதுனால மீன் வந்து உடஞ்சி போகாதா அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி வந்து உடஞ்சி போகவே போகாது. நான் இந்த வீடியோலேயே குழம்பு வச்சு முடிச்சதுக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் வந்து அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் மீன் வந்து ஐஸ் மீனாக இருக்குது அப்படின்னா, இந்த மத்தி எல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்கும்ல, அந்த மாதிரி மீன் வந்து சில டைம் ஐஸ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு வந்து நாங்கள் கொதிக்க விட்டதுக்கப்புறம் போடுவோம். இல்லைனா வந்து சில டைம் அது வந்து கழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் சிம்பிளான ப்ரொசீஜர். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிற வேண்டியது தான். நான் அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டே மீன் குழம்பு வச்ச ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, தேங்காய் அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன். நல்ல வேளை அது உடனே எனக்கு ஞாபகம் வந்ததுனால லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்ப கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷான கடல் மீனில் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததே கிடையாது. பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துட்டு மிளகாய் தூள், அப்புறமா நான் குழம்புக்குன்னு தனியாக பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அந்த எண்ணெயே நம்ம சேர்க்கல, ஆனால் அந்த மீனில் உள்ள எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மணக்க மணக்க எங்கள் ஊர் ஸ்டைலில் வெளமீன் குழம்பு வந்து வச்சாச்சு. குழம்பு வந்து காலையிலே வச்சு முடிச்சிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது மட்டும் நல்லா அது மேரினேட் ஆகிட்டு சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சூடாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துருக்கிறது வந்து வெளமீனுன்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவோம். இதுக்கு வேறு ஏதாச்சும் பேர் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கு வேறு என்ன நேம் அப்படிங்கிறது வந்து தெரியல. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் இதை வந்து வெளமீனுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து டிமாண்ட் ரொம்பவே அதிகம். எப்போவுமே இந்த மீனோட ரேட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குழம்பு வச்சோன்னா இந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே மீன் குழம்புனா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த வெளமீன் குழம்புக்கு தான். 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மதியம் ஒரு 12 மணி போல் கிச்சனில் சமையல் வேலை எல்லாமே முடிச்சு வச்சாச்சு. இந்த சம்மர் ஆரம்பித்ததுலேருந்து கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நின்று நம்மளால் வேலை செய்யவே முடியாது. அதுவும் எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல வெண்டிலேஷனாக இருக்கும். எல்லா பக்கமும் விண்டோ இருக்கும். அது வெளியாக காற்று வருதோ இல்லையோ நல்லா வந்து வெயில் அடிக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வைக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து ரெஸ்ட்டே கிடைக்கும். மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இன்ஜினுக்கு வந்து ரெஸ்ட்டு விட்டுணும். அப்போ தான் சாயந்தரத்துக்கு மேலே அடுத்து இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து நமக்கு எனர்ஜி இருக்கும். என்னோட சின்ன தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் கட்டியிருந்த பட்டு சாரி, அதுக்கு பேர் பண்ணியிருந்த ஆரி ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்ததுலேருந்தே நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறமா என்னோட சின்ன தங்கச்சி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அவள் என்னென்ன பட்டு சாரி கட்டியிருந்தா அதுக்கு மேட்சிங்காக ஸ்டிச் பண்ண ஆரி ப்ளவுஸ் எல்லாம் மொத்தமாக உங்களுக்கு காமிச்சா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி இதில் வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பட்டு சாரி அதோட ஆரி ப்ளவுஸ் காமிக்கும் போது நாங்கள் வியர் பண்ணியிருக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து இதுலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் எங்களோட ஆரி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது வந்து என்னோட கசின் ஷாமா தான். இன்ஸ்டாவில் ஷாமா பொட்டிக் அப்படிங்கிற பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்ம சேனலில் ஆரி ப்ளவுஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. நிறைய பேர் வந்து அவகிட்ட ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கின ஆரி ப்ளவுஸ் எல்லாமே இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். இப்போ காமிச்சிருக்க இந்த சாஃப்ட் சில்க் சாரீ வந்து என்னோட தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வியர் பண்ணியிருந்தது. ஸோ பட்டு சாரீ வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால ஆரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளவுஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை, அதுக்கு வந்து நெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபுல்லாக நல்ல கலர்ஃபுல்லான பீட்ஸை வச்சு கவர் பண்ணியிருந்து கையுமே நல்லா எந்த கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக டிசைன் வர்ற மாதிரி இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருந்து இந்த பட்டு சாரிக்கு கான்ட்ராஸ்டான இந்த ப்ளவுஸ் போடும்போது நல்ல பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருந்தது. ஸோ இதுதான்
இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வியர் பண்ணியிருந்த saree. அடுத்து காமிக்கிற இந்த saree வந்து தங்கச்சியோட முகூர்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு வந்து நான் வியர் பண்ணியிருந்த பட்டு saree தான். ஸோ இது வந்து பட்டு சாரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். நல்ல ஒரு லைட் ப்ளூவும் பீச் ஷேடும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர். அது நல்ல ஷைனிங்காக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த பட்டு சாரி எல்லாமே காஞ்சிபுரமில் பிரகாஷ் சில்க்ஸில் எடுத்த பட்டு சாரி தான். ஸோ எனக்காகட்டும் என்னோட சின்ன தங்கச்சி கல்யாண பொண்ணுக்கு எல்லா பட்டு சாரியுமே நாங்கள் அங்கே தான் எடுத்திருந்தோம். ஸோ எல்லா பட்டு சாரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக பார்க்க நல்லா இருந்தது. இந்த பட்டு சாரி வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்ததுனால ப்ளவுஸ் வந்து டிசைன் சிம்பிளாக பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால கைக்கு வந்து நெட் ஸ்லீவ் போட்டுட்டு அதில் சிம்பிளாக டிசைன் போட்டுட்டு பார்டரை வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்து முன்னமாக வந்து டிசைன் எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக கைக்கு வந்து நெட் ஸ்லீவ் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரெண்ட் என்னென்னா அந்த நெட் ஸ்லீவ் கூட நம்ம பட்டுக்குள்ளே பார்டரை வந்து அட்டாச் பண்ணுறது தான் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டாக இருக்குது. அடுத்து இந்த பட்டு சாரி வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்த ஒரு பட்டு சாரி. என்னோட கசின் மேரேஜ்க்கு நான் வியர் பண்ணியிருந்தது. பட்டு சாரியை பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். அதனால ப்ளவுஸ் வந்து தனியாக எதுவும் எடுக்காமல் நம்ம அட்டாச்டு ப்ளவுஸ்லேயே வந்து சிம்பிளான ஒரு ஆரி டிசைன் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கான்ட்ராஸ்டாக இருக்க அந்த ப்ளவுஸ்க்கும் இந்த பட்டு சாரிக்கும் வந்து சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. ஆக்சுவலாக அந்த பட்டு சாரி வந்து என்னோட சின்ன தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து பொண்ணோட அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பட்டு எடுத்து கொடுப்பாங்க, கொழுந்தியார் பட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க வாங்கி கொடுத்துருந்த பட்டு சாரி தான் அந்த சாரி. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த 3 பட்டு சாரி தான் என்னோடது. இப்போ காமிக்கிறது எல்லாமே என்னோட சின்ன தங்கச்சியோடது. அவள் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொன்றுக்கும் கட்டியிருந்த பட்டு சாரியும் அதுக்கு டிசைன் பண்ண ஆரி ப்ளவுஸும். இந்த பட்டு சாரி வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பட்டு சாரி வியர் பண்ணுவாங்கல்ல, அப்போது வியர் பண்ணியிருந்த பட்டு சாரியும் அதுக்கு ஸ்டிச் பண்ணியிருந்த ஆரி ப்ளவுஸும் தான் இது. அடுத்து இந்த பட்டு சாரி வந்து கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பட்டு சாரி வியர் பண்ணுவாங்கல்ல, அப்போ அவள் வியர் பண்ணியிருந்த பட்டு சாரியும் அதோட ஆரி ப்ளவுஸும் தான். ஸோ இதுக்கு மேலே நான் காமிக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவள் கட்டியிருந்த பட்டு சாரியும் அதுக்கு டிசைன் பண்ண ஆரி ப்ளவுஸும் தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ஆரி ப்ளவுஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோட கசினோட பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணிடுவா. ஸோ என்னோட கசின் கிட்டே நீங்கள் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவகிட்ட எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அந்த மாதிரி அவள் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததில்லை. மினிமம் வந்து 1000-1500லேருந்து சிம்பிளான ஆரி ப்ளவுஸ் எல்லாமே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியுமே கொடுத்துட்ருக்கா. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிராண்டான ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு, ரேட் வந்து அதிகமாக இருக்குது வெளியில் அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன் அவளுக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும். எனக்கு தெரியல வெளியில் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன் உங்களுக்கு வந்து நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோலேயே கடைசியாக நான் காமிக்கிற 2 பட்டு வந்து ஒன்று தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் பட்டு, இன்னொன்று வந்து முகூர்த்த பட்டு. அந்த ரெண்டோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க ஆரி ப்ளவுஸ் டிசைனில் உங்களுக்கு எது ஃபேவரேட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர், பை.